வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். மத்திய உள்துறை அமைச்சரை பதவி விலக வலியுறுத்தி புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 8 மாதங்களுக்கு பிறகு பெங்களூருக்கு பறந்த விமானம். 6 ஆண்டுகளுக்கு பிறகு பேருந்துகள் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தி புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அம்பேத்கர் பற்றி சர்ச்சையான கருத்துக்களை கூறிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து புதுச்சேரியில் பல்வேறு அரசியல் கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை சதுக்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி காங்கிரஸ் ஆதி திராவிடர் பிரிவு தலைவர் ஜெயபால் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான் உள்ளிட்ட புதுச்சேரி முழுவதும் இருந்து 300க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் மாநில, மாவட்ட, வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள், மகளிர் அணி, இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு பிரிவு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். அம்பானியின் கூட்டாளியே, காப்பேட்டின் கூட்டாளியே, ஓடிவிடு ஓடிவிடு, நாட்டை விட்டு ஓடிவிடு, ஜிந்தாபாத் ஜிந்தாபாத். 8 மாதங்களுக்கு பிறகு புதுச்சேரியில் இருந்து பெங்களூர் மற்றும் ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு விமான சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் இருந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு விமான சேவை இயக்கப்பட்டு வந்தது. இண்டிகோ நிறுவனம் 72 பேர் பயணிக்கக்கூடிய ATR 72 சிறிய ரக விமான சேவையை புதுச்சேரியில் இருந்து பெங்களூர், ஹைதராபாத் நகரங்களுக்கு ஸ்பைஸ் ஜெட் தனியார் நிறுவனம் மூலம் ஏற்கனவே விமான சேவை வழங்கி வந்த நிலையில் அதற்கு போதிய அளவிலான வரவேற்பு பயணிகளிடையே இல்லாததால் அந்த சேவை கடந்த மார்ச் மாதம் நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் இன்று முதல் மீண்டும் இண்டிகோ தனியார் நிறுவனம் தொடங்கி இருக்கிறது. இன்று காலை 11:10 மணிக்கு பெங்களூரில் இருந்து புறப்பட்ட விமானம் பகல் 12:25 மணிக்கு புதுச்சேரி வந்தடைந்தது. விமானத்தை தண்ணீர் பீச்சி அடித்து வரவேற்கப்பட்டது. தொடர்ந்து விமானத்தில் வந்த பயணிகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் புதுச்சேரியில் இருந்து 12:45 மணிக்கு புறப்பட்ட ஹைதராபாத் விமானத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் ஆகியோர் கொடியசைத்து அனுப்பி வைத்தனர். இதேபோல் மறுமார்க்கமாக அதே விமானம் பிற்பகல் 3:05 மணிக்கு ஹைதராபாத்தில் இருந்து புறப்பட்டு மாலை 4:50 மணிக்கு புதுச்சேரி வந்தடைந்தது. பின்னர் 5:10 மணிக்கு புதுச்சேரியில் இருந்து புறப்பட்டு மாலை 6:35 மணிக்கு மீண்டும் பெங்களூரு சென்றடைந்தது. இதற்கான விமான கட்டணம் குறைந்தபட்சம் 3,500 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 8 மாதங்களாக புதுச்சேரி விமான நிலையம் செயல்படாமல் இருந்த நிலையில் தற்போது புதுச்சேரி விமான நிலையத்திலிருந்து விமான சேவை தொடங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தொடர்ந்து விமான சேவை இயக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கம் தொடர்பாக தமிழக முதலமைச்சரிடம் மீண்டும் கோரிக்கை வைக்க உள்ளதாகவும், மேலும் புதுச்சேரியிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு விமானங்கள் இயக்குவது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சார் இப்படி திரும்பி
பண்ண முடியாது. இதுனா கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஸ்பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா முன்னாடியே கேட்டிருந்தாங்க. இப்போதைக்கு இனிஷியலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பெங்களூர்லேருந்து இங்கே வரணும் அப்படின்னாக்கா எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. புதுச்சேரியில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. சாதாரண பேருந்திற்கு 2 முதல் 4 ரூபாயும், ஏசி பேருந்திற்கு 3 முதல் 8 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2018ஆம் ஆண்டிற்கு பிறகு தற்போது பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவின்படி போக்குவரத்து துறை கூடுதல் செயலர் சிவக்குமார் வெளியிட்டுள்ளார். ஏசி வசதி இல்லாத டவுன் பேருந்துகளுக்கு குறைந்தபட்ச கட்டணம் 5 ரூபாயிலிருந்து 7 ரூபாயாகவும், அதிகபட்ச கட்டணம் 13 ரூபாயிலிருந்து 17 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது குறைந்தபட்சம் 2 ரூபாய், அதிகபட்சம் 4 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. ஏசி டவுன் பேருந்து குறைந்தபட்ச கட்டணம் 10 ரூபாயிலிருந்து 13 ரூபாயாகவும், அதிகபட்ச கட்டணம் 26 ரூபாயிலிருந்து 34 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது குறைந்தபட்சம் 3 ரூபாயும் அதிகபட்சம் 8 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. டீலக்ஸ் நான் ஏசி பேருந்துகள், ஏசி டவுன் பேருந்துகளுக்கான கட்டணமே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் டீலக்ஸ் ஏசி பேருந்துகளுக்கு குறைந்தபட்ச கட்டணம் 12 ரூபாயிலிருந்து 16 ரூபாயாகவும், அதிகபட்ச கட்டணம் 36 ரூபாயிலிருந்து 47 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஏசி அல்லாத எக்ஸ்பிரஸ் பேருந்துகள் புதுச்சேரி எல்லைக்குள் கிலோமீட்டருக்கு 75 பைசா என்பது 98 பைசாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. 25 கிலோமீட்டர் வரை 20 என இருந்த குறைந்தபட்ச கட்டணம் 25 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஏசி எக்ஸ்பிரஸ் பேருந்துகள் புதுச்சேரி எல்லைக்குள் கிலோமீட்டருக்கு 1 ரூபாய் 30 பைசா என்பது தற்போது 1 ரூபாய் 69 பைசாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. முதல் 25 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் வசூலிக்கலாம். புதுச்சேரி நகர பகுதிக்குள் ஏசி வால்வோ பேருந்து கிலோமீட்டருக்கு 1 ரூபாய் 70 பைசா என்பது தற்போது 2 ரூபாய் 21 பைசாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது முதல் 30 கிலோமீட்டருக்கு 54 ரூபாயாக இருந்த கட்டணம் தற்போது 70 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இந்த கட்டண உயர்வு உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. இந்த கட்டண உயர்வு மூலம் புதுச்சேரி கடலூர் பேருந்து கட்டணம் 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாயாக உயர்ந்துள்ளது. ஏறி தடுப்பு ஆறு நம்ம மணி வந்து எடுத்துக்கலாம் கேட்குறான் வீட்டில் இருக்குதா. அம்பேத்கர் பற்றி சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்த அமித்ஷாவை பதவி விலக வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அம்பேத்கர் பற்றிய சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தி புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில துணை செயலாளர் பாவானன் தலைமையில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. அதன்படி வெங்கட சுப்பா ரெட்டியார் சதுக்கத்தில் இருந்து ஊர்வலமாக வந்த 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சென்னையில் இருந்து புதுச்சேரி நோக்கி வந்த ரயிலை மறிக்க முயன்றனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து ரயில்வே கேட்டை இழுத்து மூடினர். அப்போதே கேட்டை தள்ளிக்கொண்டு ரயிலை மறிக்க முற்பட்ட போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் அமித்ஷாவின் உருவப்படத்தை அவமரியாதை செய்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அமித்ஷாவின் உருவ பொம்மையை பெட்ரோல் ஊற்றி தீயிட்டு கொளுத்தினர். காவல்துறையினர் அதனை தடுக்க முயற்சி செய்தும் காவல்துறையினர் கையில் உருவ பொம்மை இருந்த போதே பெட்ரோலை ஊற்றி கொளுத்தினர். எதிர்பாராத விதமாக திடீரென்று தீப்பற்றி எரிந்தது. அதனை சாலையில் தரதரவென இழுத்து சென்றனர். இதனால் காவல்துறையினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரயில்வே பாதையில் அம்பேத்கரின் உருவப்படத்தோடு படுத்துக் கொண்டு
ரயில் செல்லாதவாறு தொடர் மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக போக்குவரத்து சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பாதிக்கப்பட்டதோடு அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அனைவரையும் வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்து சென்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகர் பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் 25 லட்சம் செலவிலான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகர் பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் பல ஆண்டுகளாக போதுமான வகுப்பறை இல்லை மற்றும் மழை காலங்களில் மழைநீர் உள்ளே போவது போன்ற குறைகள் இருந்து வந்த நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் பள்ளியின் வகுப்பறையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியது. இதனை அறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் நேரில் பார்வையிட்டு உடனடியாக இந்த குறைகளை போக்க நடவடிக்கை எடுக்குமாறு அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அந்த உத்தரவின் பேரில் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து தற்பொழுது சுமார் 24,50,000 மதிப்பில் அரசு ஆரம்ப பள்ளி பல்வேறு பணிகள் மேற்கொள்வதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் மற்றும் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியம், இளநிலை பொறியாளர் ஆனந்த் பத்மநாபன், கல்வித்துறை துணை இயக்குனர் சிவராமன், பள்ளி கல்வித்துறை துணை ஆய்வாளர் குணசேகரன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து காவல்துறை மூலம் வினாடி வினா நடைபெற்றது. அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு இலவசமாக தலைக்கவசம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் மோட்டார் சைக்கிளில் செல்பவர்கள் விபத்தில் சிக்கி உயிரிழந்து வருகின்றனர். அதுபோன்று விபத்து ஏற்படும் நேரத்தில் ஹெல்மெட் அணியாமல் நடைபெறும் விபத்தில் அதிக அளவில் உயிர் சேதம் ஏற்படுகிறது. இதனை கட்டுப்படுத்தும் விதமாக போக்குவரத்து காவல்துறையினர் உயர் அதிகாரிகள் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றனர். இதன் காரணமாக இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் ஹெல்மெட் அணிய வேண்டும் என போக்குவரத்து காவல்துறையினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வருகிற ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என சில நாட்களுக்கு முன்பு அறிவிப்பு வெளியானது. இந்த நிலையில் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் நமது லட்சியம் விபத்து இல்லா புதுச்சேரி நிச்சயம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் போக்குவரத்து காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திருவாதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வாகன ஓட்டிகளிடம் வினாடி வினா நடத்தினார். அதில் போக்குவரத்து குறியீடுகள் மற்றும் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து கேள்விகளை எழுப்பினார். அதற்கு சரியாக பதிலளித்த 20 பேருக்கு அதே இடத்தில் அரசு தர கட்டுப்பாடு முத்திரை கொண்ட ஹெல்மெட்டுகளை பரிசாக வழங்கினார். மேலும் அவர்களின் தலையில் அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இதனால் ஹெல்மெட் இல்லாமல் வந்த வாகன ஓட்டிகள் பரிசாக கிடைத்த ஹெல்மெட்டை மகிழ்ச்சியுடன் அணிந்து சென்றனர். மேலும் சாலையில் செல்லுகின்ற இருசக்கர வாகன ஓட்டிகள் 20% ஹெல்மெட் அணிந்து செல்கின்றனர். மீதி உள்ள நபர்கள் அணிவதில்லை. அதனை அணிந்தால் மட்டுமே வாகன ஓட்டிகள் தங்களின் உயிர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதையும் குறிப்பிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கட்டாயமாக ஹெல்மெட் அணிய வேண்டும். காவல்துறையினர் அறிவுறுத்துவதன் அடிப்படையில் மட்டுமே ஹெல்மெட்டை அணியக்கூடாது. இருசக்கர வாகனங்களில் ஹெல்மெட் இல்லாமல் சென்று விபத்தில் சிக்கி ஏராளமானோர் உயிரிழந்து வருகின்றனர். இதனால் ஏராளமான குடும்பங்கள்
குடும்ப தலைவரை இழந்து அனாதையாக உள்ளது. இதனை கட்டுப்படுத்த போக்குவரத்து காவல்துறை சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் புதுச்சேரி மாநிலத்தில் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என அறிவிப்பு சமீபத்தில் வெளியாகியுள்ளது. அதனை அனைவரும் தவறாமல் பின்பற்ற வேண்டும். அதனை மீறி ஹெல்மெட் இல்லாமல் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்களுக்கு அபராதமும் அவர்களின் ஓட்டுநர் உரிமம் 3 மாதம் ரத்து செய்யப்படும். உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் உயிரை காக்க வேண்டியது எங்களது கடமை. அதன் அடிப்படையில் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்களும் கட்டாயமாக ஹெல்மெட் அணிய வேண்டும். மேலும் பெரும்பாலான வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து குறியீடுகள் குறித்த விழிப்புணர்வு முழுவதும் சென்றடையவில்லை. எனவே போக்குவரத்து காவல்துறை சார்பில் போக்குவரத்து குறியீடுகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஓட்டுநர் உரிமம் வழங்கும் இடத்தில் போக்குவரத்து குறியீடுகள் குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்த வேண்டும். அவைகளை தெரிந்த பிறகு அவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். தெற்கு பகுதி போக்குவரத்து கண்காணிப்பாளர் மோகன்குமார், ஆய்வாளர்கள் கணேசன், கோகுலகிருஷ்ணன், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவல்துறையினர் பலர் கலந்து கொண்டனர். ஹலோ காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் வார்டு நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் வார்டு நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வார்டு பொறுப்பாளர் ரவி என்கின்ற ராஜாராம் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் 2025ஆம் ஆண்டிற்கான மாத நாட்காட்டி பொதுமக்களுக்கு விநியோகிப்பது சம்பந்தமாக ஆலோசனை செய்யப்பட்டது. பின்னர் மழைக்கால நிவாரணப் பொருட்கள் விடுபட்டவர்களுக்கு நேரடியாக பொறுப்பாளர்கள் சென்று மக்களுக்கு அளிப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. மேலும் சாரம் பகுதியின் வளர்ச்சியை பற்றி பொறுப்பாளர்களுடன் சேர்ந்து நமது சாரம் இளைஞர்களுடன் சட்டமன்ற உறுப்பினரிடம் மனு அளிப்பது என்று முடிவெடுக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் சுவாமிநாதன், தென்றல் நகர் ரவி, கோபி, ஞான பிரகாசம் நகர் ரமேஷ், முருகானந்தம், சாரம் வரதராஜன், அண்ணாமலை ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக 2025ஆம் ஆண்டிற்கான மாத நாட்காட்டியை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் வெளியிட்டார். இக்கூட்டத்தின் முடிவில் சாரன் சுகுமாரன் நன்றி கூறினார். இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டிற்கான மாத காலண்டர் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் வார்டு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் வெளியிட்டார். 2025ஆம் ஆண்டிற்கான மாத காலண்டர் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் வார்டு பகுதியில் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் அவர்கள் வெளியிட்டார். பின்னர் சாரம் நிர்வாகிகள் சாரம் ஸ்ரீ முத்து விநாயகர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தேவஸ்தானத்தில் மாத காலண்டரை பூஜை செய்து பொதுமக்களுக்கு வழங்கினர். முதல் காலண்டரை நிர்வாக அதிகாரி பொன் நீலகண்டன் கோவில் சார்பாக பெற்றுக்கொண்டார். பின்னர் பொதுமக்களுக்கு காலண்டர் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ரவி என்கின்ற ராஜாராம், சுகுமார், சுவாமிநாதன், தென்றல் நகர் ரவி, கோபி, ஞான பிரகாசம் நகர் ரமேஷ், சாரம் முருகானந்தம், வரதராஜன், அஜய் ஆகிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இப்படியும் கொண்டாடலாம். பார் கவுன்சிலர் பதிவு செய்ததை மரக்கன்று நட்டு கொண்டாடிய வழக்கறிஞர்.
கடலூர் அடுத்த நெல்லிக்குப்பம் பகுதியை சேர்ந்த சீனிவாசன் என்பவர் கடந்த 18ஆம் தேதி தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலர் வழக்கறிஞராக பதிவு செய்தார். இந்த நிலையில் தனது கிராமத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவிகளுடன் கொண்டாடினார். பார் கவுன்சிலில் பதிவு செய்ததன் நினைவாக பள்ளி வளாகத்தில் மரக்கன்று நட்டு ஏழை மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், எழுதுகோல் உள்ளிட்ட பொருட்களை வாங்கி கொடுத்தார். சமூக அக்கறையோடு வழக்கறிஞர் பணி செய்ய உள்ளேன் என்று தெரிவித்த அவர் பள்ளி வளாகத்தில் மரக்கன்று நட்டு குழந்தைகளுடன் பார் கவுன்சில் பதிவு செய்ததை கொண்டாடிய நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. பெரிய அளவுல அரசு வழக்கறிஞரா ஆகணும்னு நான் அரியாங்குப்பம் புறவழி சாலையில் கஞ்சா விற்ற 4 வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் புறவழி சாலையில் கஞ்சா விற்பனை நடப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அரியாங்குப்பம் துணை காவல் ஆய்வாளர் கதிரேசன், உதவி காவல் ஆய்வாளர் சிரஞ்சீவி மற்றும் காவல்துறையினர் அப்பகுதிக்கு விரைந்து சென்றனர். அப்பொழுது அங்கு சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் நின்றிருந்த 4 வாலிபர்களை பிடித்து விசாரணை செய்தனர். விசாரணையில் அவர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனை அடுத்து 4 பேரையும் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். இதில் அரியாங்குப்பம் பிசிபி நகரை சேர்ந்த புஷ்பராஜ், ராஜ்குமார், விஸ்வா, தினேஷ் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து 4 பேரையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். அவர்களிடம் இருந்து 210 கிராம் கஞ்சா பொட்டிலங்கள் மற்றும் 4 செல்போன்கள், 2 மோட்டார் சைக்கிள்கள் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். வில்லியனூர் தொகுதியில் உள்ள வீதிகளுக்கு புதிய பெயர் பலகையை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திறந்து வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள சிவகணபதி நகரின் புதிய பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு சிவகணபதி நகரின் புதிய பெயர் பலகையை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சிவகணபதி நகர் ஊர் முக்கியஸ்தர்கள் வேதாச்சலம், தங்கராசு, குமார், தனசேகர், ராஜேந்திரன், சசிகுமார், சதாசிவம், புஷ்பராஜ், குருசாமி, முருகையன், கோபாலகிருஷ்ணன், ஞானவேல், கிருஷ்ணமூர்த்தி, நேசபதி, சிவபெருமான், லட்சுமி நாராயணன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், அவை தலைவர் ஜலால் அனீப், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், விவசாய அணி அமைப்பாளர் குணசேகரன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹலித், ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் ஏழுமலை, சுப்பிரமணியம், சபரி, ராஜி, வெங்கடாச்சலபதி, ரஃபிக், பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஐயா ஐயா கை நீட்டாதீங்க. போட்டோ பையனா லைட்டாக பின்னாடி கிட்ட ஐயா. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதியை சார்ந்த பயனாளிகளுக்கு மகளிர் மேம்பாட்டு மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் வழங்கப்படும் உதவித்தொகையினை சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேல் வழங்கினார். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை வாயிலாக முதியவர் மற்றும் விதவை கணவரால் கைவிடப்பட்டவர்கள் திருநங்கைகள் உதவித்தொகையை மொத்தம் 125 நபர்களுக்கு வழங்கும் விழா கரிய மாணிக்கத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை துணைத் தலைவருமான ராஜவேலு அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு உதவித்தொகையினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வாங்க
71 லோகநாயகி. செங்கேனியம்மாள். 74 கிருஷ்ணசாமி. நெட்டப்பாக்கம் தனியார் தொழிற்சாலையில் காப்பர் திருடிய வாலிபர்களை நெட்டப்பாக்கம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நெட்டப்பாக்கத்தில் இருசக்கர வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் புதுவை மற்றும் தமிழக பகுதிகளை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் என 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் தொழிற்சாலையில் நேற்று இரவு பணியின் போது ஏரிப்பாக்கம் புதுக்காலனி பகுதியை சேர்ந்த சத்தியமூர்த்தி, புஷ்பராஜ் மற்றும் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த பிரசாந்த் ஆகிய மூவரும் கூட்டாக ஒன்று சேர்ந்து தொழிற்சாலையின் பின்புறம் உள்ள மதில் சுவரின் வழியே உள்ளே சென்றுள்ளனர். ஸ்டோர் அறையில் வைக்கப்பட்டிருந்த 1,75,000 ரூபாய் மதிப்புள்ள 250 கிலோ காப்பர் துண்டுகளை திருடி சென்றுள்ளனர். மறுநாள் காலையில் காப்பர் துண்டுகளை எடுத்து வருவதற்கு ஸ்டோர் அறைக்கு சென்ற ஊழியர்கள் காப்பர் துண்டுகள் காணாமல் போனது குறித்து அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். அதிகாரிகள் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த போது 3 வாலிபர்கள் காப்பர் துண்டுகளை திருடியது சிசிடிவி கேமராவில் பதிவானது. உடனடியாக நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். அவர்கள் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். இதனையடுத்து தொழிற்சாலை பாதுகாப்பு அதிகாரி தட்சிணாமூர்த்தி அளித்த புகாரின் அடிப்படையில் நெட்டப்பாக்கம் காவல் ஆய்வாளர் கீர்த்திவர்மன் உத்தரவின் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் வீரபத்ரன் மூவர் மீதும் வழக்கு பதிவு செய்தனர். காப்பர் திருடிய மூவரில் சத்தியமூர்த்தி என்பவர் மட்டும் கைது செய்யப்பட்டார். தலைமறைவாக உள்ள புஷ்பராஜ் மற்றும் பிரசாந்தை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கரிக்கலாம்பாக்கத்தில் உள்ள பிரபல தொழிற்சாலையில் சுமார் 6 லட்சம் மதிப்பிலான பொருட்களை திருடிய 5 பேரை மங்களம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் கரிக்கலாம்பாக்கத்தில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலையில் கடந்த மாதம் சுமார் 6 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் திருடு போனதாக தொழிற்சாலை நிர்வாகத்தின் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி உத்தரவின் பேரில் வட்டார ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர் பெரியசாமி தலைமையில் எஸ்பி குற்றப்பிரிவு காவல்துறையினர் மற்றும் மங்களம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதில் காணாமல் போன பொருட்களை தனிக்குப்பத்தை சேர்ந்த முருகன், கரிக்கலாம்பாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன், கீழ்குமரமங்கலத்தை சேர்ந்த ஐயப்பன் மற்றும் அஜித், சௌஞ்சேரியை சேர்ந்த அருண்குமார் என்பது விசாரணையில் உறுதி செய்த காவல்துறையினர் அவர்களை பிடித்து விசாரித்து திருடி சென்ற பொருட்களில் 3 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் அவர்களிடம் இருந்து மீட்டனர். மேலும் விசாரணை மேற்கொண்டதில் மீதமுள்ள 3 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் விரைவில் மீட்கப்படும் என்றும் கைது செய்யப்பட்ட கொள்ளையர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர் சாலையில் இடிந்து விழுந்த பாதுகாப்பு சுவர் மறு கட்டுமானத்திற்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜய் சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஊசுட்டேரி கிராமத்தில் உள்ள பொறையூர் சாலையில் இடிந்து விழுந்த பாதுகாப்பு சுவர் மறு கட்டுமானத்திற்கு ரூபாய் 3.61 லட்சம் மதிப்பில் அரசாணை பெறப்பட்டு சுவர் சீரமைக்க திட்டமிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட
தொழிலாளர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சரின் துணைவியார் பிரபாவதி, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், கட்டிடங்கள் மற்றும் புதுச்சேரி சாலைகள் பொதுப்பணித்துறை கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரராஜு, உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் குலோத்துங்கன் மற்றும் கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், பாஜக பிரமுகர்கள் என திரளாக கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலிக்காரிபாளையம் கிராமத்தில் உள்ள மயிலம்பாதை விரிவு சாலையை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலிக்காரிபாளையம் கிராமத்தில் உள்ள மயிலம்பாதை விரிவு சாலையை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 13,50,000 செலவில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இங்க பாருங்க, இங்க பாருங்க. பெஞ்சல் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் மார்டின் குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஏற்பாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. திருபுவனை தொகுதியில் பெஞ்சல் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மார்டின் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மேலாளர் இயக்குனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஏற்பாட்டில் திருபுவனை தொகுதியில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொகுதி முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கலிதீத்தால் குப்பம் கிராமத்தை சேர்ந்த பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அமிர்தேஸ்வரி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று கலிதீத்தால் குப்பம் கிராமத்தை சேர்ந்த 1650 குடும்ப அட்டைதாரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அண்ணா இங்க பாருங்க, நானா ஒரு நிமிஷம் பாட்டிமா இங்க பாருங்க, இங்க பாருங்க. லேடிஸ் கொடுங்கல சார், கொஞ்சம் தள்ளி வாங்க. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய உள்துறை அமைச்சரை பதவி விலக வலியுறுத்தி புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 8 மாதங்களுக்கு பிறகு பெங்களூருக்கு பறந்த விமானம். 6 ஆண்டுகளுக்கு பிறகு பேருந்துகள் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.